வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ஹெல்த்தியான ஆந்திரா ஸ்டைல்ல உசிரிக்காய புளிஹோரா பண்ண போறோம். அதாவது நெல்லிக்காய் சாதம். இந்த சாதம் நெல்லிக்காயோட அந்த ஒரிஜினல் பிளேவர் டேஸ்ட் மாறாம ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இது நம்ம ரொம்ப வதக்கவே மாட்டோம். அப்படிங்கன்னா அதோட சத்துக்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். கொஞ்சம் கூட அந்த துவர்ப்பு டேஸ்ட் இருக்கவே இருக்காது. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஏதாவது பண்டிகைக்கு நம்ம ஏதாவது நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் எடுத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு சாதம் பண்ணிட்டு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கறியோ இல்ல அப்பளம் அம்மாடா பொரிச்சுட்டா கூட போறோம். ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஹெல்தி அண்ட் டேஸ்டியான உசிரிக்காய புளிஹோரா, அதாவது நெல்லிக்காய் சாதம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் சாதம் பண்றதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டு எப்பயும் போல தண்ணியை விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 7-8 நெல்லிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நமக்கு சாதம் வேகிறதுக்குள்ள நமக்கு தேவையானதை வறுத்துடலாம். இந்த கடாயில 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம், மிளகு நல்லா பொரிஞ்செடுத்து இதுல 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா வறுப்பட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா சூடு ஆறி எடுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணதை நான் இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். அதே மிக்சி ஜார்ல கட் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காயை சேர்த்துடலாம். இதை தண்ணி விடாம கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். நெல்லிக்காயை பாருங்க, இதை போல கொஞ்சம் நம்ம அப்படி கொரப்பா தான் அரைச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதா அது மாதிரி உடைச்சு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு இதை போல பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துப்போம். 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் லேசா வதங்கட்டும். இது எல்லாமே நல்லா வதங்கி எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நெல்லிக்காய் சேர்த்துடலாம். நெல்லிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல பண்ணிக்கணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நெல்லிக்காய் ரொம்ப வதங்க வேண்டாம், லேசா வதக்கின்றாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாதமும் நல்லா சூடு ஆறி எடுத்து இதையும் இந்த கடாயில சேர்த்துருவோம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உதிரியா இருக்கு. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ணிக்கிற கொத்தமல்லி தூவிடுவோம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உதிரியா வந்திருக்கு. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இது ஒரு 1/4 மணி நேரமோ அல்லது நமக்கு டைம் இருக்குன்னா ஒரு 1/2 மணி நேரமோ இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பரிமாறினோம் அப்படின்னா நெல்லிக்காய் இருக்கிற புளிப்பு, நம்ம சேர்த்திருக்கிற அந்த காரம் எல்லாமே சாதம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். இது நல்லா ஊறட்டும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாதம் நல்லா சூடு ஆறி எடுத்து இதுல ஒரு மூடி லெமன் நம்ம புழிஞ்சுக்கணும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் புழிஞ்சுட்டா கரெக்டா இருக்கும். ஏன்னா நெல்லிக்காய் துவர்ப்பா இருக்கும் இல்லையா, அதனால ஒரு மூடி லெமனை புழிஞ்சிட்டோம் அப்படின்னா துவர்ப்பு தன்மையும் போயிடும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது இப்ப சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஆந்திரா ஸ்டைல் உசிரிக்காய் புளிஹோரா பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. நம்மளுடைய சொன்ன மாதிரி தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வடாம் நல்லா இருக்கும். இல்ல நம்ம ஏதாவது உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பருப்பு வடை பண்ணிருக்கேன். இதை தொட்டு நம்ம நெல்லிக்காய் சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரமாதமா இருக்கு.
அந்த நெல்லிக்காயோட பிளேவர் வந்து நல்லா அதிகமா தெரியறது. தொகையெல்லாம் அரைக்கிறச்ச நெல்லிக்காய் நல்லா சாஃப்டா வதக்கின்றோம். ஆனா இதுல வந்து நம்ம ரொம்ப வதக்கல, லேசா அந்த சூடு காமிச்சிருக்கோம் நெல்லிக்காய்க்கு, அவ்வளவுதான். அதனால இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கு. கடைசியா நம்ம வந்து ஒரு மூடி லெமன் புழிஞ்சதுனால துவர்ப்பு டேஸ்ட் கொஞ்சம் கூட இல்ல. நெல்லிக்காயும் வந்து பேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கொரப்பா நம்ம அரைச்சு சேர்த்ததுனால இந்த சாப்பிடச்சே சின்ன சின்னதா அந்த நெல்லிக்காய் பீஸ் நமக்கு நல்லா வாய்க்கு டேஸ்ட் நல்லா தெரியறது. நல்லா தாளிச்சிருக்கோம், வேர்க்கடலை வேற சேர்த்திருக்கோம், அதோட கிரன்ச்சினஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு சாதம் பண்ணாலே போதும், ஒரு கம்ப்ளீட் மீல் ஆயிடும் நமக்கு. எல்லா சத்துக்கும் இதுலயே நமக்கு சேர்ந்துருக்கு. நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். காத்தாலும் ஆபீஸ் போறச்சே நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் முத நாளே எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஒரு டப்பால வச்சுட்டு காத்தால சாதம் மட்டும் பண்ணி நம்ம கலந்துடலாம். சாதம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற விட்டேன் அப்படின்னா அந்த சாதம் வந்து இந்த நெல்லிக்காய் பிளேவர், அதுல இருக்கிற காரம் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அது ஊற ஊற இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட ஆந்திரா ஸ்டைல் நெல்லிக்காய் சாதம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான, அது நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.